ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் பற்றி எதுவுமே பார்க்க போகிறதில்ல. அது போக ப்ரௌனீஸ் பற்றியும் நான் இன்றைக்கி வீடியோ போடல. தென் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டுடே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு டோனட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வீட்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃப்ளவர்ஸ் அண்ட் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் இல்லைனா 1 ஹவர் கூட நீங்கள் அதை சோக் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க வந்து 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு 1 ஹவர் வச்சாலே நீங்கள் போதும். நல்லாவே பார்த்திங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு வந்துட்டு நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணுறதுனால மாவு வந்து நல்லா வந்துட்டு உப்பி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் டோனட் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த டிஃபன் மூடி இதெல்லாம் வச்சுமே கூட டோனட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் வச்சு நம்ம வந்துட்டு லைட்டாக லைட் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேணாம். ஸோ இப்போ ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 ஃப்ளேவரில் நான் மொத்தம் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சாக்லேட் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மெல்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். ஸோ இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நான் 4 ஃப்ளேவருக்கு தேவையான சாக்லேட் மெல்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து மில்க் சாக்லேட். ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஒன் சைடு மட்டும் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி டிப் பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஸ்மூதியாக வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் டோனட். பார்க்கவே எவ்வளோ ஸ்மூதியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் ஒரு ஃப்ளேவர் எடுத்திருந்தேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறம் இது கூடவே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் எடுத்திருந்தேன். ஸோ ஃபைனலி பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. கூட கொஞ்சம் டாப்பிங் ஃபிங்கிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்துட்டு ராகி ப்ரௌனி 1/2 kg ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ப்ரௌனிஸ் வேணால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள்.